ஆப்ஷன் லவ்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. மார்ச் 29 வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம். பெய்ட் டிஸ்கஷன், 1 month பெய்ட் டிஸ்கஷன். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காணொளி, இந்த கலந்தாய்வு கண்டிப்பாக இருக்காது. எப்போ போல் நம்ம மார்க்கெட் வந்துட்டு எந்த இடத்துல கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுக்க போகிறோம். அது இடம்தான் வந்துட்டு நம்ம எந்த வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறோமோ அதோட க்ளோசிங் அந்த இடத்துல நியரில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில். அப்போது நமக்கு வந்துட்டு இப்போ 23,700 கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு குறைவாக இருக்குது. இப்போ இது பார்த்தா நமக்கு ஒரு 25 புள்ளிகள் அப்படிங்கிற கேப் இருக்குது. இப்போ இது ஒரு கிராஸ் செக் பண்ணுங்கள். இதே அளவீடு தான், 25 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து 23,675ன்னு அர்த்தம். அப்போ 23,700 கால் புட் என்ன விலை இருக்கோ அதே விலை பக்கம்தான் 23,650 கால் புட் இருக்கணும். ஏன்னா இதற்குண்டான டிஸ்டன்ஸ் நமக்கு ஒரே மாதிரி இருப்பதால். அப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறதை கிராஸ் செக் பண்ணலாம். சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கலாம், அது வந்து இம்ப்ளைட் வாலிட்டி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா 147 146.95 பைசா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் வந்துட்டு 173.55 பைசா. அப்போது நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா சம போட்டியாளர், சொந்த போட்டியாளர் அப்படின்னு நம்ம வந்துட்டு காணொளி பதிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம எட்ஜ் லெவல் அப்படிங்கிறத எடுக்கணும். அதற்கு முன்னாடி இதற்குன்னு ஒரு காமன் ஏடிஎம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த காமன் ஏடிஎம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா 23,700, இப்போ மார்க்கெட் வந்து 23,675 இருக்குது. இது 700 வந்தால் இதோட காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமாக மாறணும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோன்னா இவங்க இருக்க 2 பேர்த்துக்கு உண்டான பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். அப்போ 147க்கும் 172க்கும் உள்ள வித்தியாசம் 25 புள்ளிகள். அப்போ 12.5 அப்படிங்கிறது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ 160 அப்படிங்கிற இடம் மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா வந்துட்டு 23,700 புட்டுங்கிறது இந்த மணி புட், 23,700 புட்டுங்கிறது இந்த மணி புட், 23,700 காலுங்கிறது ஒரு அவுட் த மணி கால். அப்போது புட் ஆப்ஷன் இறங்குற அளவுக்கு கால் ஆப்ஷன் ஏறாது. கொஞ்சம் சின்ன 2 ரூபா 3 ரூபா வித்தியாசம் வரலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு நியர்பை இருக்கிறதுனால நம்ம ஒரு சமமாக 160 எடுத்துக்கிறோம். இந்த 160 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இப்போ நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களோ எல்லா ஸ்ட்ரைக்கும் இந்த 160 வந்துட்டு பஞ்ச் பண்ணிவிடுங்க. இதுதான் முக்கியம். ஓகே, இது என்ன சொல்ல வராங்க? 23,700க்கு 160 ரூபாய் அப்படின்னா ப்ளஸ் 160, அப்போ 23,850. இந்த பக்கம் மைனஸ் 160, அப்போ 23,550. இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச், அதாவது எட்ஜ் ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். இதற்கு உட்பட்டு சந்தை இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஜோன் வைடாக பெரிய ஜோனாக கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இதற்கு உட்பட்டு மார்க்கெட் இருக்கும்போது இருக்காது. முதல் இந்த ஸ்ட்ரைக்குக்கு வெளியில் மார்க்கெட் இருக்கணும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு வெளியில் இருக்கும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய 300 பாயிண்ட்டோ 500 பாயிண்ட்டோ மார்க்கெட் போகணும்னா முதல் இந்த ஏரியாவை கடக்காமல் போகாது அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ இந்த ஏரியாவை கடக்கும் போதே நம்ம அலர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். அடுத்தது இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 320 புள்ளிகள், 300ன்னு வச்சுட்டா மார்க்கெட் 24,000ம் 23,400ம்
அப்போது ஒன் சைடு மார்க்கெட் ஆகும்போது இதை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுவாங்க. இதை கிராஸ் பண்ணாங்கன்னா அடுத்த தடுதல் இந்த இடமா இருக்கும். மார்க்கெட் இதற்கு கீழே போச்சு இந்த இடமா இருக்கும். ஆனால் இதற்கு கீழோ இல்லை இதற்கு மேலோ மார்க்கெட் இருந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய செல்லர்ஸை வந்துட்டு இன்னும் ரொம்ப பேனிக்கை க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த இடங்களை தாண்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி. இந்த ஏரியாவும் கூட ஈஸியாக தாண்டிடுவாங்க. இந்த ஏரியாவை தாண்டுறதுக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கணும். அப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் தினமும் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா எந்தெந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, அடுத்தது 23,700 கால் ஆப்ஷன் ஹை 164 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 164 ரெண்டு பக்கமே மென்ஷன் பண்ணிக்குவாங்க. நம்ம ஆக்சுவலாக காலுக்கு தான் பார்க்கணும், இல்லை அதுவே போட்டுக்கலாம். அப்போ 23,864 இதே 164 இந்தோ கலஸ் பண்ணிட்டா 23,540 அப்படின்னு வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ யாராச்சும் ஒருத்தர் 164க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்தை கடந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அடுத்தது புட் ஆப்ஷனுடைய 278. அப்போ 300னா வச்சுக்கலாம். அப்போ 24,000 23,400 இது ஒரு பேஸ்டு. இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 23,700 பேஸ் பண்ணும்போது கால் ஆப்ஷன் வந்து 88 ரூபா லோ, புட் ஆப்ஷன் 160 ரூபா லோவாக இருக்காங்க. அப்போது 23,788 இதே 88 இருந்தோம்னா 23,620 610 போட்டுக்கலாம். இது 160 ரூபா. 23,860 இந்த பக்கம் 23,540. இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் இதை கேப்சர் பண்ணி நிற்கிறாங்களா, எஸ்டர்டே லோவை பேஸ் பண்ணோன்னா இதை கேப்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு 23,675 இருக்காங்க நம்ம சொல்லிட்டோம். இங்கே ஸ்பாட் 23,591 இருக்குது. இப்போது மார்க்கெட்டை பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 85 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த ப்ரீமியம் வந்து சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் வந்து இவ்வளோ ப்ரீமியம் இருந்ததில் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இந்த மாதிரி ப்ரீமியத்தில் இருக்காங்க. இப்போ இந்த ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதே மாதிரி கீழே தான் போகுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முதல் இதை செக் பண்ணணும். ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நமக்கு காமிக்கிறாங்க. டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை உயரணும் அப்படிங்கிறத லாஜிக். அப்போ இதற்கு அடித்தளமான பேஸ்மெண்ட் அமையணும். அப்படி பேஸ்மெண்ட் அப்படின்னா இவங்க ஓப்பன் அப்படிங்கிற விலைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறதுக்கு மேலேயும் இருக்கும்போது தான் இதுக்கு ப்ராபபிலிட்டியான நம்பிக்கை கிடைக்கும். அந்த ப்ராபபிலிட்டி நம்பக்கூடாது, இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் இதற்கு வந்துட்டு டிமாண்ட் இருக்கிறதுக்கு உண்டான பொருளுக்கு உண்டான இது இருக்கும். அப்போ இவங்க எஸ்டர்டே ஹையோ இல்லை ஓப்பனுக்கு மேலேயோ இல்லை அப்படின்னா இதை என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ ப்ரீமியம் இருக்கிறனால கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ணி ஆரம்பித்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போக பார்ப்பாங்க. நான் புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க சொல்ல காலை செல் அடிப்பாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல சைடுவே ஆனாலே கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இறங்கும், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இறங்கும். இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறது. இதே மார்க்கெட் இறங்கிட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஏற தொடங்கும், கால் ஆப்ஷன் இறங்க தொடங்கும். அப்போ புட் ஆப்ஷன் ஏறக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வீழ்ச்சியாகும், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வீழ்ச்சியாகும். இதில் தான் நிறைய பேர் ஆப்ஷன் பையர் காணாமல் போகிறது. அப்போ இது சூழ்நிலை நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கணும். எதற்காகனா இந்த 85 புள்ளிகள் அடுத்த வாரம் இதற்குண்டான நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் உண்டான கேப் 0 பாயிண்ட் ஆகணும். இந்த 85 பாயிண்ட் என்ன போகுது, 0 போகுது. அப்போ ஏற்கனவே நம்ம கால் ஆப்ஷனுக்கு இவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்னா அதிகமாக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா. இதில் இன்னும் பெனிஃபிட் என்னென்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு மேலே வந்தால் இன்னும் பலம் இவங்களுக்கு. ஆனால் பாசிட்டிவ் ஓப்பனோ கேப் அப் ஓப்பனோ கொடுத்துட்டாங்கன்னா
கம்பல்சரி ஓப்பனுக்கு மேலே இருந்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவே ஆகலாம், இல்லை டவுன்ஃபால் ஆகலாம். இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். சரி, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வரைபடத்தில் மென்ஷன் பண்ணலாம். அப்போது 23,700 அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், 160 அப்படிங்கிற ஒரு பொது கோடை நம்ம பதிவு பண்ணுறோம். இதுக்கு நான் தனியாக ஒரு பிளாக் கலர் நான் கொடுத்துட்டேன். அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த 23,700 கால் புட் ரெண்டுக்குமே பொதுவாக போடுங்க. 164 ஹை, 278 ஹை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 164, 278 இதை வந்து ரெட் மார்க் நான் பண்ணிக்கிறேன். 164, 268. அடுத்தது லோ அப்படிங்கிறதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம், சாரி ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். 88 ரூபா, 160 ரூபா. இப்போ ஜோன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்போ இன்றைக்கி யாராச்சும் ஒருவர் இந்த 23,700ல் 160க்கு மேலே நிலை பெற வேண்டும். இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்ணக்கூடியது. இது பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி எப்படி வேணாலும் அமையும். இதை வந்து கிராஸ் செக் பண்ணி நீங்கள் ஆய்வு பண்ணணும். மார்க்கெட் 23,700க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. 23,700 கால் புட் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேலே இருக்கணும். அப்போ மார்க்கெட் 23,700க்கு மேலே தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது புட் ஆப்ஷனுடைய ஹை, புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த ரெண்டுக்கு மேலேயும் இது அமைய வேண்டிய கட்டாயம். அப்போ தான் 23,700க்கு மேலேயே மார்க்கெட்டை கொண்டு போக முடியும். அப்படி மார்க்கெட்டை வந்துட்டு கீழே கொண்டு போகணும் அப்படின்னா 23,700 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனுடைய எல்டிபி, கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், கால் ஆப்ஷனுடைய ஹை, இந்த மூன்றுக்கும் மேலே என்ன இருக்கணும், புட் ஆப்ஷன் இருக்கணும். இது வச்சு தான் நமக்கு 23,700 பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்க. அப்போ இதில் டுடே டேட்டா, எஸ்டர்டே டேட்டா ரெண்டு முக்கியம். இதில் வால்டைல் ஆகும்போது தான் நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாப் லாஸஸ் ஹண்ட் பண்ணோம். அப்போ எப்போ வந்து ஒரு ஃப்ரீடம் மோனோபோலி அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, எப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்துட்டு வால்டைலாக இருக்கும், ஒன் சைடாக இருக்கும், சைட் வேவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை அட்டவணையில் பார்க்க போகிறோம். அட்டவணையில் நம்ம வந்துட்டு வேல்யூம் பேஸில் இப்போ பார்க்குறோம். வேல்யூம் பேஸில் 23,500 புட், 23,600 கால், 24,000 கால் அப்படிங்கிற வரை கொடுத்துருக்குறாங்க. இது அதிகமான இது பார்க்கும்போது இந்த 23,600, 23,500ங்கும் போது ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற அடிப்படை வேல்யூலையும், இது 24,000 வரை அப்படிங்கும்போது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாகவும் இருக்குது. வேல்யூவில் பார்க்கலாம். மதிப்பின் அடிப்படையில் டோட்டல் டேர்ன் ஓவர், இந்த டோட்டல் டேர்ன் ஓவர், இந்த டோட்டல் டேர்ன் ஓவர் என்ன பண்ணுறாங்க, 23,600 கால், 23,500 கால், 23,600 போட்டு, 23,500 போட்டு கொடுத்துட்டு 23,700 கால், 800 கால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து 23,600க்கு மேலே தான் க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ 23,600 கால் அண்டு புட் எடுத்துட்டா மார்க்கெட்டில் வந்துட்டு இவங்க ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்க போகிறார்கள். அப்போது கால் ஆப்ஷனுடைய இது 195 ரூபா, புட் ஆப்ஷன் வந்து 125 ரூபா இருக்கிறாங்க. அப்போ மஸ்ட் என்ன அப்படின்னா 23,600 கால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ளே ஆக வேண்டிய கட்டாயமும், ஓப்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டாயமும் இருந்து இவங்க லோவை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பை குறைவாக வைத்து ஹையை மட்டும் கட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் ஒன் சைடாக அமையறக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் முதல் ஓப்பனுக்கு மேலே நிலை பெறணும்.
அதையும் இந்த டிகே இந்த 160 பாயிண்ட் அப்படிங்கிறது டிகே பெருசாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு 130 மாறக்கூடாது. ஒரு 150க்கு கீழே போகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்பிக்கை கூடும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 160 அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரீமியம் கிடையாது. இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. இங்கே கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு குறைவான இம்ப்ளைட் வாலிட்டி இருக்குது. அப்போது மஸ்ட் இது என்ன ஆகுதுன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்குது. இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கும்போது மார்க்கெட்டை வந்து ஒரு பக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது கம்பல்சரி இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகணுன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தே ஆகணும். அப்போ தான் இது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்குது, இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி அதாவது கால் சைடு இம்ப்ளைட் வாலிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு மிகப்பெரிய தாக்கம் கால் சைடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றலாம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே மட்டும் எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருந்துட்டாங்கன்னா கால் செல்லருக்கு இது டமாக்காவாக மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு எளிதாக அவங்களுக்கு ப்ரீமியம் கரைவு தான் முக்கியம். அப்போ அவங்க இது என்னென்னா கால் செல்லர் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போகவும் பார்த்து விடுவார்கள். அதனால் இன்றைக்கி மஸ்ட் வாட்ச். நமக்கு என்ன பண்ணணும், ஓப்பனுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயத்திலையும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் மார்க்கெட் தள்ளப்படுது. அப்படி இருந்தால் என்ன நடக்குது, அப்படி இல்லை என்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இங்கே பிரச்சனை என்னென்னா இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக எங்கேயும் பில்ட் ஆகலை. இப்போ இந்த ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயும் பெருசாகவே பில்ட் ஆகலை. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எங்கே வேணாலும் போகிறக்கு உண்டான ஃப்ரீடமாக இங்கே இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு நியர்பை ஸ்ட்ரைக்கில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறது தான் மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் 300 400 பாயிண்ட் எல்லாம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக அமையுது. ஓகே, நன்றி, வணக்கம்.